கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. For the eyes of the Lord are on the righteous, and his ears are attentive to their prayer. But the face of the Lord is against those who do evil. ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய நீதியும் கருணையும் எவ்வாறு மனிதர்களின் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது என்று எபிரேயர் 4:13 வாசிக்கிறோம். எஸ், தேவன் அனைத்தையும் காண்கிறவர், நம்மை காண்கின்ற தேவன் அவர். நீதிமான்கள் அவருடைய சித்தத்தின்படி வாழ்கிறார்கள். ஆகவே தேவன் அவர்களை பார்த்து கவனித்து காப்பாற்றி வழி நடத்துகிறார். கண் என்பது தேவனுடைய கவனிப்பு, பாதுகாப்பு, அக்கறை என்பதை குறிக்கிறது. நீதிமான்கள் இருளிலும் சோதனைகளிலும் இருந்தாலும் தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மேல் இருக்கிறது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 33:18-19 வசனங்களில் வாசிக்கிறோம். தேவனுடைய கண்கள் அக்கறையுடனும் அன்புடனும் நீதிமான்களை, அதாவது அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை பார்த்து கொள்கின்றன. இதை விசுவாசிக்கிறீங்களா? நீதிமான் மேல் கர்த்தரின் கண்கள் பாதுகாப்பான கண்கள், வழி நடத்தும் கண்கள், அக்கறையுள்ள கண்கள். எவ்வளவு அன்பான தேவன் பார்த்தீங்களா? அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்வதை சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம். எஸ், தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். நீதிமான்களின் வேண்டுதல் ஒருபோதும் வீணாகாது. தேவன் அதை ஆர்வத்தோடு கேட்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் என்று நீதிமொழிகள் 15:29 வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். கவனமாயிருக்கிறது என்ற சொல் தேவன் சாதாரணமாக மட்டும் கேட்பது அல்ல, பிரத்யேக கவனம், அன்பான பதில் கொடுப்பார் என்பதை மேற்கூறிய 2 வசனங்களும் உறுதிப்படுத்துகிறது, இல்லைங்களா? தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் அன்பே உருவானவர், ஆனால் அவர் நீதி உள்ளவரும் ஆவார்.
பாவம் மற்றும் தீமைக்கு அவர் விரோதமாய் இருக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே என்று ஆபகுக் தீர்க்கதரிசி கூறுவதை ஆபகுக் 1:13 வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசியும் மிக தெளிவாக அறிவுறுத்துவதை ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். இங்கு முகம் என்பது அங்கீகாரம் அல்லது நிராகரிப்பு என்பதை குறிக்கிறது. தேவன் முகத்தை திருப்புகிறார் என்பதன் அர்த்தம் அவர் தண்டிக்கிறார், ஆதரிக்க மாட்டார், ஜெபங்களை ஏற்க மாட்டார் என்று அர்த்தமாகிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நீதியான வாழ்க்கை ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவனுடைய கண்களும் செவிகளும் நீதிமான்கள் மேல் இருப்பதால் நாம் அவருடைய சித்தத்தின்படி நடந்து பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஜெபம் வீணாகாது. தேவன் நம் வேண்டுதல்களை கவனமாய் கேட்கிறார். ஆகவே சோர்ந்து விடாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தீமைக்கு எச்சரிக்கை. பாவத்தில் வாழ்பவர்கள் தேவனுடைய அங்கீகாரத்தையும் பாதுகாப்பையும் இழந்து அவரது முகமே அவருக்கு எதிராக இருப்பதை காண்பார்கள். தேவனுடைய பார்வை எப்பொழுதும் நம்மீது. மனிதர்கள் நம்மை பார்ப்பது இல்லை, கவனிப்பதும் இல்லை. என்றாலும் தேவனுடைய பார்வை எப்போதும் யார் மேலே இருக்கு? நம்ம மேலேயே தான் இருக்கு. தேவன் எப்பொழுதும் நீதிமான்களை கவனித்து காக்கிறார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நமக்கு ஒரு ஆறுதலையும் எச்சரிக்கையையும் தருகிறது. நீதிமான்களாக வாழ்ந்தால் தேவனுடைய கண்களும் செவிகளும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும். ஆனால் தீமை செய்யும் பொழுது அவர் முகம் நமக்கு விரோதமாகிறது. எனவே நாம் நீதியிலும் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்றைய தியான வசனம் நமக்கு 2 வழிகளை காட்டுகிறது. ஒன்று, நீதியுடன் நடக்கும் வழி. தேவனுடைய கண்களும் செவிகளும் நமக்காக இருக்கும். இரண்டாவது, தீமையில் நடக்கும் வழி. தேவனுடைய முகம் நமக்கு விரோதமாய் இருக்கும். நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள்? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நாம் நீதியில் வாழ்ந்து ஜெபத்தில் உறுதி பெற்று தேவனுடைய அருளை பெற அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் கண்களும் எங்கள் சிந்தனைகளும் மீது நிலைக்க உதவி செய்யும். நீதியோடு வாழ்ந்து உமது கண்களால் கவனிக்கப்படும் மக்களாக எங்களை மாற்ற வேண்டுமாறு உம்மை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வேண்டுதல்களை கண்டு உமது அன்பான செவியால் கவனித்து எங்களை வழிநடத்துவீராக. பாவத்தையும் தீமையையும் விட்டு விலகி உமது முகத்தை எப்பொழுதும் காணத்தக்கபடி எங்களை பரிசுத்தமாக்குவீராக. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ப நடத்தப்பட்டு உமது கிருபையினால் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.